ஆகா கல்யாணம் சீரியல்ல கோடீஸ்வரியும் சூர்யாவும் இப்ப சங்கீதாவையும் சங்கீதாவோட காதலனையும் புடிச்சிட்டாங்க இல்லையா? அவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. பின்னாடியே நம்ம கோடீஸ்வரியும் சூர்யாவும் துரத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க விஜய் வந்து பணத்த போய் எடுக்கலாம் அப்படின்னு போய் டிராவ ஓபன் பண்ணி பார்த்தா அதுல பணம் இல்ல. அந்த பணம் தான் ஏற்கனவே அனாமிகா திருடி சங்கீதா கிட்ட குடுத்துட்டா இல்லையா? இப்ப நேரா போய் அனாமிகா கிட்ட கேட்டா, "என்ன எத எடுத்தாலும் என் மேலயே பழிய போடுறீங்க. இந்த வீட்ல வேற யாருமே இல்லையா? அவங்கலாம் பணம் எடுத்துக்க மாட்டாங்களா? ஏன் எதுக்கு எடுத்தாலும் என்னையே சொல்றீங்க?" அப்படின்னு கூச்சமே இல்லாம அனாமிகா பொய் சொல்றாங்க. இந்த பக்கம் ஒரு வழியா நம்ம கோடீஸ்வரியும், சூர்யாவும் சேர்ந்து 2 பேரையும் மடக்கி புடிச்சிடுறாங்க. ஒரு உருட்டு கொட்டையோட வந்து போட்டு சாத்தி புடிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில அப்படியே காமிக்கிறாங்க. இங்க பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் மகா செஞ்சுகிட்டு இருக்காங்க. அங்க வர ராஜலட்சுமி எங்க சூர்யாவ காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் போய் போன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு ராஜலட்சுமிக்கே போன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சீக்கிரட்டா சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க அனாமிகாவுக்கும் சரி சித்ரா தேவிக்கும் சரி ஏதோ ஒண்ணு நடக்குது, நம்ம வசமா மாட்ட போறோம், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஒரு ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கீதாவையும் சங்கீதாவோட காதலையும் அடைச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட உண்மையை எப்படியாச்சும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கோடீஸ்வரி பயங்கரமா பிளான் எல்லாம் போடுறாங்க. அதே மாதிரி சங்கீதாவும் உண்மையை சொல்றாங்க. ஆனா அதை நமக்கு காமிக்கல. இங்க ஃபங்க்ஷன் பூஜை நடத்துற இடத்த காமிக்கிறாங்க. பூஜை நடக்க ஆரம்பிக்குது. ஐயர்லாம் வந்து சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம சூர்யாவும் கோடீஸ்வரியும் அதிரடியா என்ட்ரி கொடுக்கறாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி பூஜையை நிப்பாட்டி அனாமிகாவை கூப்பிடுறாங்க. அனாமிகா பயங்கர திமிருத்தனமா தான் பேசுறாங்க. அனாமிகா கன்னத்துல ஓங்கி பலார்னு ஒரு அறைய விட்டு, "நீதான் திட்டம் போட்டு என் பொண்ணோட கல்யாணத்தையே நிப்பாட்டி இருக்க, எல்லாம் ஆதாரத்தோட மாட்டிக்கிட்ட" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது அனாமிகா மறுபடியும் திமிருத்தனமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் முக்கியமான சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.